நடிகரை தெருவிலை பார்க்காதவர்கள். நான் அடிக்கடி போறேன். நான் அடிக்கடி போற என்னைக்கே பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா, என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வரும்? அது கூட்டம் வருது நியாயம் தானே? அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலை பண்ணும். விஜய் எந்த கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? வாய்ப்பு இருக்குதா? ஆனால் கூட்டத்துக்கு வருவதெல்லாம் வாக்காக மாறி இருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். விஜயனுடைய அரசியல் பிரவேசம் உங்களை போன்ற ஒரு நடிகர் தான் அவருக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வருவதை வச்சு அவருடைய எதிர்காலம் எப்படி சார்? ஏன்னா எனக்கு ஒரே கஷ்டம், 1996ஆம் ஆண்டு இந்த மாதிரி மொபைல் போன்ஸ் அதிகமா கிடையாது. அப்ப எனக்கு கூட்டத்தெல்லாம் நீங்க பாக்கிறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது. அபரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் நான் சேர்ந்த இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் கூட்டத்துக்கு வருவதெல்லாம் வாக்காக மாறி இருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதெல்லாம் நடக்கல. சோ கிரௌட் வில் கம். யாரு வேணாலும் வரும். நாளைக்கு ரஜினி சார் போனா இதோட பெரிய கூட்டம், அஜித் குமார் போனா அதோட பெரிய கூட்டம் வரும். கூட்டம் வரதான் செய்யும். நடிகரை தெருவிலை பார்க்காதவர்கள். நான் அடிக்கடி போறேன். நான் அடிக்கடி போற என்னைக்கே பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா, என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வரும்? அது கூட்டம் வருது நியாயம் தானே? அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலை பண்ணும். அந்த கட்சியில பொறுப்புகளை வாங்குவதற்காக வேண்டிய கடுமையான ஒரு போட்டியும் நிலவுது. அது எதிர்காலம் அது அந்த கட்சியில் இருக்கிறவங்க கேட்கணும். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அந்த கட்சியில் போட்டி நடக்கல. அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு பதில் சொன்ன அவசியம். ஒருத்தரையும் தேர்தல் காலத்தில் வரும்போது ஒவ்வொருத்தரும் பி டீம் ஆயிடுவாங்க, சி டீம் ஆயிடுவாங்க, டி டீம் ஆயிடுவாங்க. என்ன டீம்ன்றது சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் டீம் தெரியும். அப்போ நம்ம அதை பத்தி பேசுவோம். விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு விஜய் எந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? வாய்ப்பு இருக்குதா? அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் புதுக்குழுவே சொல்லிட்டாருங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாம் இவருக்கு கீழே இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன கருத்து கேட்டா நிச்சயமா யாரும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃபலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.